கர்நாடகாலங்க 18ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற காலேஜ் பசங்க கிட்ட ஒரு 7000 பேருக்கு மேல ஹெச்ஐவி பாசிட்டிவ் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ். ஏன்னா இதை பத்தியான ஒரு அறியாமையும் நோய் புரிதலை பத்தி இல்லாம இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு ஷாக்கிங் நியூஸ் நமக்கெல்லாம் தெரியுது. எப்படி இது பரவுது அப்படின்னா, முதல்ல அன்ப்ரொடக்டட் செக்ஷுவல் கான்டாக்ட், இன்னொன்னு பிளட் ஸ்கிரீன் பண்ணாம அதை டிரான்ஸ்ஃபியூஸ் பண்றது. எந்த ஒரு பிளட் பேங்க்லயும் அது நடக்கவே நடக்காது, கண்டிப்பா ஸ்கிரீன் பண்ணி தான் தருவாங்க. இந்த ஐவி ட்ரக் அபியூஸ் பண்றாங்க இல்லையா, அந்த ஐவி ட்ரக் அபியூஸ்ல இருந்து அந்த நீடில ஷேர் பண்றதுனால கண்டிப்பா பரவலாம். இன்னொன்னு ஹெச்ஐவி பாசிட்டிவோட பாடி ஃப்ளூயிட்ஸ் இருக்குல்ல, அதுல டைரக்ட் கான்டாக்ட் வச்சிருக்கும் போது கண்டிப்பா பரவறதுக்கான சான்ஸ் இருக்குங்க. இது காலேஜ் பசங்க கிட்ட இவ்வளவு பாசிட்டிவ் வர்றதுனாலதான் கவர்மெண்ட் ஸ்கிரீன் பண்ணலான்னு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவனோட வித் கன்சென்டோட தான். நாம இந்த சோசியல் ஸ்டிக்மால இருந்து வெளியே வரணும். நாம அதை ஸ்கிரீன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பதான் ஹெச்ஐவினால வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன் போகாம நம்மள தடுத்துக்க முடியும் அந்த நோய் உள்ளவங்களுக்கு.